ஓகே, குட் மார்னிங் கைஸ். காலை வணக்கங்கள். காலை வணக்கங்கள். வந்துட்டிங்களா? இல்லை, சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. குட் மார்னிங். இருக்கீங்களா யாராவது? இல்லை, சீக்கிரம் வாங்க. யாரோட கமெண்ட் எனக்கு லோட் ஆக மாட்டேங்குது. நானே கமெண்ட் போட்டுக்கவா? ஹாய். குட் மார்னிங் தீபக். எஸ், இல்லை சீக்கிரம் வாங்க. இன்னைக்கு தரமான கொஸ்டின் எடுத்து வந்திருக்கோம். இந்த கொஸ்டினை யாரெல்லாம் சால்வ் பண்ணுறீங்களோ வேறு லெவல். இஸ் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? கிளியராக இருக்குன்னு நம்புகிறேன். ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கிறதா? மக்களே சீக்கிரம் ஜாயின் ஆகுங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மக்களே. நேற்று செஷன் கொண்டு வர முடியல. ஆக்சுவலாக நைட்டு ஃபுல்லாக ஒரு வேலை இருந்தது. என்னால் காலையில் செஷன் எடுத்துகிட்டு வர முடியல, எந்திரிக்க முடியல. சாரி கைஸ். இனிமேல் அது மாதிரி நடக்காது. டெய்லி செஷன் இருக்கும், சொல்லவும் முடியல. சரி, டக்குன்னு ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, வரவங்க வாங்க. தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. எஸ், செஷன் போகிறதுக்கு முன்னாடி யாருக்காவது நம்மளோட ராயல் பாஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா TWJ40 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணி 40% ஆஃபரோடு வாங்கிக்கோங்க. என்னோட வீடியோ கோர்ஸ், PDF கோர்ஸ் எல்லாமே கிடைக்கும். இதிலே வாங்கி யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஓகே, எஸ். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்புறமா பார்ப்போம். ஓகே, உங்களுடைய முதலாவது கொஸ்டின், ஃபஸ்ட் ஓகே, வேர்ட் ஸ்வாப்பிங் போடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கைஸ், கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்டே வரல யாரோடதும். தீபக் மட்டும்தான் இருக்காரா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன ஆன்சர் மக்கள்? இதுக்கு ஆன்சராச்சும் கமெண்ட் பண்ணுங்க. இருக்கீங்களா? உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதற்கான ஆன்சர். The two bombs were perceived more as a techno. நீங்கள் ஆன்சர் போடலாம், நான் ஆன்சர் போட்டுறேன். The two bombs were perceived more as a techno-political imperative than a military one. By dropping an unmatched uranium bomb on Hiroshima and then nuking Nagasaki with plutonium bomb, the United States sought to globally demonstrate its untested destructive power. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லுங்கள் மக்களே. யாராவது ஒரு ஆளாவது சொல்லுங்கள். தீபக், நீங்கள் தான் கமெண்ட் போட்டிருக்கீங்க, நீங்களாவது சொல்லுங்கள். என்னது கைஸ்? டக்குன்னு கோ லைவ் வாங்க, வந்து இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். என்னது? Two bombs were perceived one more as a techno-political imperative than a military one. ஓகே, பாம் பேசிக்காக பாம் எதுக்கு போடுவாங்க? ஏதாவது வார் ஜோன் இருக்குது, வார் நடந்துகிட்ருக்கு, அங்கே தான் வந்து என்ன சொல்லுவாங்க, பாம்பு, கிரெனேட்ஸ் இதெல்லாம் போடுவாங்க. ஓகேவா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பாம்ஸ், 2 பாம். என்ன பாம்? நியூக்ளியர் பாம்ஸ். ஃபஸ்ட்டு செகண்ட் வேர்ல்டு வாரில் போட்டாங்களே, அது வந்து என்னது பேசிக்கலாக என்னது பொலிட்டிக்கல் ஐடியா இது பண்ணுறாங்க. நாங்கள் தான் ஸ்ட்ராங்கு, பவரு அப்படின்னு சொல்லி. ஹே, பை ட்ராப்பிங் மீடியா. சூப்பர்.
பிடி அன்மேட்ச்டு யுரேனியம் பாம் அப்படின்னு வருமா, இல்லை அன்டெஸ்டட் யுரேனியம் பாம்? யுரேனியம் பாம், நியூக்ளியர் பாம் என்ன பண்ணல, அவங்க டெஸ்ட்டே பண்ணல, எடுத்தோன்னு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம் பாம் ஆன் ஹிரோஷிமா அண்ட் தென் நியூக்கிங் நாகசாகி வித் plutonium bomb. The United States sought to globally demonstrate its unmatched destructive power. நாங்கள் தான் பவர்ஃபுல்லான ஆள், எங்கிட்ட யுரேனியம் பவர் இருக்குது, நியூக்ளியர் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணுறாங்க. அன்மேட்ச்டு, எஸ். ஆப்ஷன் பிடி என்பது சரி மக்களே, ஆப்ஷன் பிடி சரி. ஆப்ஷன் பிடி இஸ் ரைட். எஸ், யாரும் போடலையா? தீபக், 8 பேர் பார்க்குறீங்க, நீங்களாவது ஏதாவது கமெண்ட் பண்ணலாம்ல? கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தானே ஏதாவது நீங்கள் கவனிக்கிறீங்க, புரியுது, இது சால்வ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் லோட் ஆகலையா? எஸ், கமெண்ட் லோட் ஆகுது, நீங்கள் தான் பண்ண மாட்டீங்க. எஸ், அடுத்த கொஷின், நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? மக்களே ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது. The man described how thousands of scorched, twisted bodies melted on the ground in the final throes of death. Others on their feet wandered aimlessly in shock as their flesh writhed off. Question clear-ஆ இருக்கா? விசிபிளாக இருக்கா? நேற்று சைடு இந்த சைடு கட்டாச்சு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, விசிபிளாக இருக்கா அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். விசிபிளாக தான் இருக்குது. எஸ், விசிபிளாக தான் இருக்குது. The man described how thousands of scorched, twisted bodies melted on the ground in the final throes of death. Others on their feet wandered aimlessly in shock as their flesh writhed off. என்ன ஆன்சர் இதுக்கு மக்களே? இதற்கான ஆன்சர் என்ன? Man described how thousands of scorched, twisted bodies. Scorched அப்படின்னா என்னது? கருகின. ஸ்கார்ச்சிங் அப்படின்னா என்னது? சம்திங் ரிலேட்டட் டு ஹீட் தானே? ரொம்ப என்னது கொடுமையான வெயிலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் சொல்லுவோம். வெயிலாக இருக்குது, சூடாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸ்கார்ச்டு அப்படின்னா என்னது? கருகுன அப்படின்னு அர்த்தம். ஸ்கார்ச்டு ட்விஸ்டட் பாடிஸ் மெல்டட் ஆன் த கிரவுண்ட் இன் த ஃபைனல் த்ரூஸ் ஆஃப் டெத். மெல்டட் ஆன் த கிரவுண்ட் வருமா, இல்லை ஆன் தேர் ஃபீட்னா என்னது? கால்கள், ஓகேவா? வேண்டட் எய்ம்லெஸ்லி வேண்டட்னா என்னது? அலைகிறது அப்படியே சும்மா, அப்படியே எய்ம்லெஸ்ஸாக, ஒரு எய்மே இல்லாமல் அலைகிறது, அதுதான் என்ன சொல்லுவீங்க? வேண்டட். அப்போ ஃபீட்டு தானே அலையும், கரெக்டாக தானே இருக்குது. ஃபீட் வேண்டட் அப்படின்னு என்னது? அவங்களோட கால்கள் அங்கே எங்குமா எய்ம்லெஸ்ஸாக அலைகிறாங்க. இன் ஷாக், அந்த ஷாக்கில். as their flesh dash off, dash off, breathed off. இங்கே ரீத்துக்கு மீனிங் தெரிஞ்சால் மட்டும்தான் போட முடியும். ரீத்துக்கு மீனிங் தெரில அப்படின்னா போட முடியுமா? போடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதைலாம் உருகிச்சு அப்படின்றது மட்டும் உங்களுக்கு தெரியும் தானே? சதை உருகிடுச்சு, எதனால? சம்திங் ஏதோ ஒன்று பாம்பாக இருக்குது, இல்லைனா ஃபயர் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. ஓகேவா? நியூக்ளியர் பாம்பே போட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் அங்கே இங்கேயும் அவங்களோட பாடி வெடிச்சதுக்கப்புறம் என்னாச்சு? பாடி கருகிருச்சு. சில பேர் தப்பிச்சவங்க அப்படியே எய்ம்லெஸ்ஸாக வேண்டட் அங்கங்கேயும் உலாத்திட்டு இருக்காங்க, அலைஞ்சிட்ருக்காங்க. அவங்களோட சதைகள் உருகிருச்சு ஃபயர்னால அப்படின்னு சொல்லும்போது, மெல்டட் அப்படின்றது கொஞ்சம் கரெக்டாக இருக்கா? மெல்டட் ஆஃப். இங்கே இருக்க ஆப்ஷன் தானே போடுவீங்க. ஸ்கார்ச்டு, மெல்டடு, வேண்டடு, ரீத்டு எல்லாமே என்னது? இடி இருக்க வார்த்தை. எல்லாமே என்னது? ஒரு V2 அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லாமே என்னது? verb 2. இங்கே என்ன வரும்? மெல்டட் ஆஃப் அப்படின்றத இந்த இதை நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரீத்ட் ஆஃப். இன்கேஸ் மீனிங்கே தெரிலனாலும் கெஸ் பண்ணி போடலாம்.
ரித்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புழு மாதிரி சுருண்டு விழுகிறது. புழு மாதிரி சுருண்டு விழுகிறது. கருகினதுக்கப்புறம் புழு மாதிரி சுருண்டுட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அந்த புழு எப்படி சுருளும், அது மாதிரி சுருண்டு விழுகிறது. ஸ்கார்ச்டு ட்விஸ்டட் பாடிஸ் ரித்ட் ஆன் த கிரவுண்ட் அப்படின்னா என்னது, தரையில் சுருண்டு கிடக்கு அப்படின்னு அர்த்தம். அதான் அதோட மீனிங். ரித்டு அப்படின்னா சுருண்டு கிடக்கிறது. ஆப்ஷன் பிடி என்பது சரி. தீபக் ரைட், கண்ணன் சூப்பர். பிடி என்பது சரி. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் மக்களே. நெக்ஸ்ட் இந்த இது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த இது என்ன மக்களே? இதுக்கான ஆன்சர் என்னது? none of this. ஏசியா, சூப்பர் கண்ணன் சூப்பர். இல்லை கமெண்ட் பண்ணுங்க, நிறையா பேர் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. None of this is justified to suggest that just political persecution has long been in the norm in Pakistan. It is in any way intended in case of failed PTA experiment. ஓகேவா, என்ன சொல்கிறாங்க? பாகிஸ்தானை பற்றி எதாவது பேசுகிறாங்க. என்னது அங்கே என்ன பொலிட்டிக்கல் பர்சிக்யூஷன்? பொலிட்டிக்கல் பர்சிக்யூஷன் அப்படின்னா என்னது? பாலிட்டிக்ஸில் ஏதாவது எதிர்கட்சிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள தூக்கி உள்ளே உட்கார வச்சுறது, அவங்கள எல்லாத்தையும் கோர்ட்டில் நிற்க வைக்கிறது, அந்த மாதிரி விஷயம். None of this is justified, okay, to suggest, okay, இங்கே just intended, okay, இது கரெக்டாக இருக்குது. பொலிட்டிக்கல் பர்சிக்யூஷன் அப்படின்றது கரெக்டாக இருக்குது. okay, in the case of the failed PTA experiment, okay, இதுவும் கரெக்டாக இருக்குது. இதுக்கு இந்த இடத்துல எனிவே என்னது? ஏசியா, சூப்பர். none of this is intended to suggest, okay, இதில் நீ இது பண்ணி பார்த்தீங்க, ஸ்வாப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மீனிங் கரெக்டாக இருக்கும். என்னது? எதுவுமே வந்து இன்டென்ட் பண்ணல. ஓகே, இன்டென்ட் பண்ணலன்னா என்னது? இன்டென்ஷன் என்னது? அவங்களோட நோக்கம். எதுவுமே வந்து intended to suggest that just political persecution has long been in the norm in Pakistan. It is in any way justified in the case of failed PTA experiment. ஓகேவா, இது கரெக்டாக தான் இருக்குது. பிடிஐ அப்படின்னா என்னது? பாகிஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்களா? பாகிஸ்தானில் இருக்க ஒரு கட்சின்னு நினைக்கிறேன். இம்ரான்கானோட கட்சின்னு நினைக்கிறேன். ஓகேவா, என்னது? none of this is intended to suggest that just political persecution has long been in the norm in Pakistan. ஏன் ஒரு பார்ட்டி வந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? இன்னொரு பார்ட்டியை ஜெயிலில் போடுறது, அவங்களோட இது பண்ணுறது, இதெல்லாம் ஒரு அவங்களோட பாலிட்டிக்ஸ். அந்த பிடிஐ எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா அந்த பிடிஐனா பாகிஸ்தானி டெரிக் ஏதோ அவங்களோட கட்சி பேருன்னு நினைக்கிறேன். ஓகேவா, அந்த பார்ட்டி வந்து அவங்க கொண்டு வந்த சிஸ்டம் ஸ்கீமை பற்றி எதுவுமே சஜஸ்ட் பண்ணல, எதுவுமே இன்டென்ட் பண்ணல. ஏன்னா அவங்களோட நோக்கம் வந்து ஜஸ்டிஃபை ஆகலை அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் எனிவே ஜஸ்டிஃபைடு இன் த கேஸ் ஆஃப் ஃபெயில்டு பிடிஏ எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா, இது எப்படி உங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக எனக்கு சொல்கிறதுன்னு தெரில. தீபக், எஸ், டெக்ரிக் இன்சாஃப். இந்த உருது வேர்டு தான் எனக்கு நமக்கு வரல. Political persecution has long been the norm in Pakistan. நார்ம்னா என்னது? அவங்களோட ஒரு முறை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, பாகிஸ்தானோட அவங்களோட பழக்கம்னு வச்சுக்கோங்க. நார்ம் அப்படின்னா பழக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பொலிட்டிக்கல் பர்சிக்யூஷன் ஹேஸ் லாங் பீன் த நார்ம் இன், ஹேஸ் லாங் பீன் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருக்கு ஒரு நார்மல் பழக்கமாக. என்னது? பொலிட்டிக்கல் பர்சிக்யூஷன்றது ரொம்ப நாளாக பாகிஸ்தானில் ஒரு பழக்கமாக இருக்குது. ஓகே, இது வந்து ஜஸ்டிஃபை பண்ணல இந்த கேஸ் ஆஃப் ஃபெயில்டு பிடிஏ எக்ஸ்பெரிமெண்ட். ஜஸ்டிஃபைனா என்னது?
ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு கரெக்டான விளக்கம் கொடுக்குறது. ஓகே, விளக்கம் கொடுக்கல, இது வந்து விளக்கம் கொடுக்கல. ஓகேவா மக்களே? 42. அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டினில் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டென்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் டூ ப்ரிப்போசிஷன் வரும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட், அதை சொல்ல வரட்டேன் பாருங்க. இன்டென்ட் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக டூ வரணும். ஓகேவா? இன்டென்டட் டூ, எஸ், அது ஒரு முக்கியமானது. The new system has hoped the command and control of the ground, the naval air forces. It is integrated that new legislation will expedite theaterization, which is a must to improve coordination among India's three services. என்ன ஆன்சர் இதுக்கு? ஈஸியான கொஸ்டின். என்னது? The new system has hoped the command and control of the ground, naval air forces. இங்கே பார்த்துங்க, ஹோப்டு இருக்குது, இங்கே இம்ப்ரூவ்டு இருக்குது. சாரி, இன்டகிரேட்டட் இருக்குது. அடுத்து இங்கே என்ன இருக்குது? எக்ஸ்பெடிட் இருக்குது, இங்கே இம்ப்ரூவ் இருக்குது. ஓகே, இதில் ஹோப் ஹேஸ்க்கு அப்புறம் என்ன வரணும்? V3 வரணுமா? V3 வரணும். V3 இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னு 4ல் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஹோப்டு இருக்குது, இன்னொன்று இன்டகிரேட்டட். இது ரெண்டு தான் இருக்குது. ஓகே, அது ரெண்டையும் ஸ்வாப் பண்ணி பாருங்கள். ஸ்வாப் பண்ணிங்க அப்படின்னா என்னது? ஹேஸ் இன்டகிரேட்டட் த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த கிரவுண்ட் நேவல். இன்டகிரேட்டட்னா என்னது? எல்லாத்தையும் ஒருமிக்கிறது. எல்லாத்தையுமே ஒருமிச்சிட்டாங்க. என்னது? கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த கிரவுண்ட் நேவல் அண்ட் ஏர் ஃபோர்ஸஸ். ஓகே, நேவல் அண்ட் ஏர் ஃபோர்ஸஸ், அவங்களோட கடல் படையும் ஏர்ஃபோர்ஸையும் அதோட கமாண்டு கண்ட்ரோல் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க? இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. ஓகே, நியூ சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணிடுச்சு. ஓகே, எல்லாமே தனித்தனியாக தானே இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு மேஜர் இருப்பாங்க, இவங்களுக்கு ஒரு ஜென்ரல் இருப்பாங்க, எல்லாமே தனித்தனியாக இருப்பாங்க. எல்லாத்தையுமே என்ன பண்ணுது? நியூ சிஸ்டம் இன்டகிரேட் பண்ணிடுச்சு. இட் இஸ் ஹோப்ட் தட் நியூ லெஜிஸ்லேஷன் வில் எக்ஸ்பெடிட் தியேட்டரைசேஷன் விச் இஸ் அ மஸ்ட் டு இம்ப்ரூவ் கோஆர்டினேஷன் அமாங் இந்தியன் த்ரீ சர்வீசஸ். ஓகேவா? மித்த எல்லாமே வில் எக்ஸ்பெடிட் அப்படின்றது கரெக்டாக இருக்குது. வில் இம்ப்ரூவ் வராது. வில் எக்ஸ்பெடிட் அப்படின்னா என்னது? ஓகே, எக்ஸ்பெடிட் அப்படின்னா எக்ஸ்பெடிட் பண்ணுறது. மக்களே ஒரே ஒரு நிமிஷம், ஒரு இம்பார்ட்டன்ட் கால். கைஸ், அடுத்த கொஷின் இஸ், நெக்ஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணுங்க. அதுக்குள்ளே வந்து ஹலோ மக்களே, இந்த கொஷின் சால்வ் பண்ணுங்க. ஹலோ மக்களே, ஆடியோ கிளியராக இருக்கா? மறுபடியும் ஆன் பண்ணிட்டேன். மக்களே, இந்த கொஷினை சால்வ் பண்ணுங்க. இன்னைக்கு சம்பவம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் செஷனு. மக்களே, ஒரே ஒரு முக்கியமான மெசேஜ். எஸ் கைஸ், இதுக்கு என்ன ஆன்சரு? இதுக்கு ஆன்சர் போடுங்க மக்களே. போன கொஷனுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷனே சரியாக கொடுக்கல. ஆடியோ கிளியராக இருக்கா? ஆடியோ கிளியராக இருக்குன்னு நம்புகிறேன். எஸ், ஸ்கிபிஆர் ரைட். மக்களே, இந்த கொஷனுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது?
explanation என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா new legislation will expedite theaterization which is a must to improve coordination among three services. Theaterization அப்படின்னா ஒன்றும் இல்லை military operationsனு அர்த்தம். ஓகே, இந்த இதுக்கு மீனிங் சொல்லணும்னு நினச்சேன், சொல்ல முடியல. military operations, ஓகேவா. எக்ஸ்பெடிட் என்னது, ஃபாஸ்ட் ஆகுறது. ஓகே, அந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகுறது. which is a must to improve coordination. ஓகே, அது என்னது, கோஆர்டினேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இதற்கான ஆன்சர் என்னது, எஸ்கியூபிஆரா? எஸ், எஸ்கியூபிஆர். ஒரு ஸ்ட்ராங்கான லிங்க் என்னன்னு கண்டுபிடிங்க, அது ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆன்சர் வந்துடும். என்னது, எமர்ஜென்சி யூஸ் ஆத்தரைசேஷன் ஃபார் ஆன்டி கொரோனா வைரஸ் வேக்சின்ஸ் த ட்ரக்ஸ் கண்ட்ரோல் ஹேஸ் அப்ரூவ்ட். இது ஏதோ ஃபர்ஸ்ட் லைன் மாதிரி இருக்குது. த ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்ரூவ்ட் த emergency use authorization for 2 anti-coronavirus vaccines in children between 5 and 12. Okay, amid and fresh COVID-19 cases in the country. Okay, என்ன ஆன்சர் இது? Q ஃபர்ஸ்ட் வருமா? ஓகே, அடுத்து என்ன வரும்? P வருமா? அதுக்கப்புறம் approved the emergency use. Okay, approved the emergency use authorization for 2 anti-coronavirus. QP வரும். Okay, in children between 5 and 12. ஆர் QPR ரைட். ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா QPR இருக்குது என்னது, QPR இருக்குது என்னது, QPS QPR இருக்குது ஆப்ஷன் சி. ஓகே, ஆப்ஷன் சி தான் ரைட். என்னது அப்போ இந்த அமிட் அப்படின்றது என்னது ஃபஸ்ட்டு வரும். அமிட் அண்ட் அப்டிக் ஆஃப் ஃப்ரெஷ் COVID-19 கேசஸ் இன் த கண்ட்ரி. இங்கே கமா, அதுக்கப்புறம் என்னது, த ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்ரூவ்ட் த எமர்ஜென்சி யூஸ் ஆத்தரைசேஷன் ஃபார் 2 anti-corona virus vaccines in children between 5 and 12. QP பேரா, சூப்பர். QP பேர் ஒன்றே ஒன்று தான் இருக்கா பாருங்க, இந்த இடத்துல RQPS, இந்த இடத்துல பியும் இருக்குது, ஆப்ஷன் பியும் இருக்குது. ஓகே, QPR பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி அதான் கரெக்ட். எஸ், அப்ரூவ்ட் த எமர்ஜென்சி யூஸ். மக்களே ரியலி சாரி, இன்னைக்கு பல தடங்கள் வச்சுருங்க. நெக்ஸ்ட் கொஷின் இன்னைக்கு ஒரு தரமான கொஷின் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, இதெல்லாம் ஈஸியாக இருக்கிற கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணுங்கள். உங்களோட கான்செப்ட், உங்களோட மாரல்லாம் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் கொண்டு போகும். எஸ், இதற்கான ஆன்சர் என்ன மக்களே, டக்கு டக்குன்னு போடுங்க. இதுக்கு என்ன ஆன்சர் மக்களே? இதற்கான ஆன்சர் என்னது, RQPSஆ? யுவராஜ் சூப்பர். பேரடாக்சிக்கலி திஸ் ஹேப்பன்ட். ஃபஸ்ட்டு இது என்னது, இதெல்லாமே என்னது, சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இல்லை. ஆர் அப்படி பார்த்தீங்கன்னா அது சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. என்ன இருக்குது, பேரடாக்சிக்கலி திஸ் ஹேப்பன்ட் இன் அ கண்ட்ரி தட் ஸ்பெண்ட்ஸ் மோர் தென் 3 trillion. RQS ஒரு ஸ்ட்ராங்கான பேர். தட் ஸ்பெண்டு மோர் தென் அமௌண்ட் இருக்குது, மோர் தென் 3 trillion. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் ஆர்கியூ. ஓகே, அடுத்து போய் தான் அதுக்கடுத்து என்ன வரும், ரூரல் புவர் அண்ட் spends more than 3 trillion every year for the rural poor and bank credit linked self-help programs. இது கரெக்டாக இல்லை. rural poor from the central state budgets and self and bank credited என்ன வரும், RQ. மக்களே இன்னைக்கு கால் வந்துக்கிட்டே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். RQSA SPA RQSP. ஆப்ஷன் ஏவா, RQPSA RQSPA? எஸ் வரும், அண்ட் பேங்க் கிரெடிட் லிங்க்டு செல்ஃப் ஹெல்ப் ப்ரோக்ராம்ஸ். RQSP என்பது ரைட்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் மக்களே சாரி. ஹலோ பெரியமா, குட் மார்னிங் பெரியமா. ஹாப்பி பர்த்டே பெரியமா. நான் திருப்பி கூப்பிட்றேன் பெரியமா, கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன் பெரியமா, நான் கூப்பிட்றேன். ஓகே.
இதுக்கு என்ன ஆன்சரு? பியா? RQSP. Yes. Paradoxically, this happened in a country that spends more than 3 trillion every year for the rural poor from the state, central and state budgets and bank credit linked self-help programs. என்னது ப்ரோக்ராம் இங்கே பாருங்க, பேங்க் கிரெடிட் லிங்க்டு செல்ஃப் ஹெல்ப் ப்ரோக்ராம்ஸ். என்னது இதில் இருந்தும் என்ன பண்ணுறாங்க, ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க மக்களே, சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ் லாஸ்ட் வருமா, RQPS வரும்ன்றீங்களா? இல்லை, என்ன வரும், RQSP தான் வரும். ஓகே, என்னன்றது மட்டும் ஒரே விஷயம் கவனிங்க. ஃப்ரம் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் பட்ஜெட்ஸ். ஓகே, என்ன பண்ணுறாங்க, மோர் தென் 3 trillion எவ்ரி இயர் ஃபார் த ரூரல் புவர். ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூரல் புவர் பீப்புளுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, 3 ட்ரில்லியனுக்கும் மேலே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, அது எங்கேருந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க? ஓகே, எங்கேருந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் பட்ஜெட்ஸ். ஓகே, சென்ட்ரல் ஸ்டேட் பட்ஜெட்ஸில் இருந்தும் அண்டு பேங்க் கிரெடிட் லிங்க்டு செல்ஃப் ஹெல்ப் ப்ரோக்ராம்ஸ். நிறையா ஸ்கீம் இருக்கும்ல, ஓகே, ஸ்கீம் இருக்கும்ல. ஓகே, அந்த ஸ்கீமில் பேங்க் வந்து, ஓகே, பேங்க் கிரெடிட் லிங்க்டுனா என்ன அர்த்தம், பேங்க் வந்து கடனாக கொடுக்குது. ஓகே, அவங்க டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க கடன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கிரெடிட் மூலமாகவும் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேவா? SP தான் கரெக்டு. ஏன்னா அண்ட் இங்கே தானே இருக்குது. ஓகே, ஒன்று என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் பட்ஜெட்ஸ். ஓகே, இது ரெண்டும் ஒன்று. அதுக்கப்புறம் அண்டு பேங்க் கிரெடிட் லிங்க்டு செல்ஃப் ஹெல்ப் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, அதுவும் ஒன்று. புரியுதா மக்கள்? யாருக்கு புரியல? யோகராஜ் சூப்பர். ஓகே, அதே தான் நானும் சொல்ல வரேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டில் இருந்தும் கொடுக்குறாங்க, அது போக நிறையா ஸ்கீம் இருக்கும்ல, பிரதமரோட PM யோஜனா, நிறையா யோஜனா அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த ஸ்கீமில் இருந்தும் கிரெடிட் ஹெல்ப் மூலமாக 5 கோடி ரூபா 10 கோடி ரூபாய் யாராவது தொழில் தொடங்குறாங்க, அது மூலமாகவும் ரூரல் புவரை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? யாருக்கு புரியல? தீபக் புரியுதா? நீங்கள் RQPS இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும், paradoxically this happened in spends more than 3 trillion for rural poor and bank credit linked self help programs. இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிரும். நோ, இது மூலமாக ரூரல் புவருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, அண்டு ஓகே, இங்கே வந்து இந்த அண்டுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பர்சன்ட் அப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக இருந்திருக்கும். இந்த ஆம்பர்சன்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னா கிளியராக இருந்திருக்கும். ஓகே, இந்த 3 trillion எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க் கிரெடிட் லிங்க்டு மூலமாக வருது, சென்ட்ரல் பட்ஜெட் மூலமாக வருது, அதான் சொல்ல வராங்க. எஸ் மக்களே, நெக்ஸ்ட் நம்ம மெயின் ஒரு கொஸ்டின்கே போகல. அடுத்த கொஸ்டின் மக்களே, இதற்கான ஆன்சர் என்ன? அடுத்த கொஸ்டின் சீக்கிரமா. இது ஈஸியான கொஸ்டின் தானே, கஷ்டமா? RQPS இன்னைக்கு கால் வந்துக்கிட்டே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு RQPS வேற கரெக்டாக அது another labs is to clean the transit system and horizontal கரெக்டாக நினைக்கிறேன். RQPS கரெக்டா? எஸ். Another lapse is the failure to deploy the data to India's fiscal federalism. Okay, deploy the data to India's fiscal federalism, particularly to improve the transfer system and horizontal equity in the delivery of public goods in India at the sub-state level. Okay, RQPS correct. Okay, another lapse என்னது மக்களே, லேப்ஸோட மீனிங் என்னது? ஓகே, அந்த சிஸ்டமில் இருக்க
ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அனதர் ஏதாவது ஒரு இஷ்யூ லேப்ஸ், ஓகேவா, இஸ் த ஃபெயிலியர் டு டெப்ளாய் த டேட்டா டு இந்தியாஸ் ஃபிஸ்கல் ஃபெடரலிசம். ஓகேவா, டு ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் அப்படின்னா என்னது? இந்தியாஸ் ஃபிஸ்கல் ஃபெடரலிசம். ஃபிஸ்கல் ஃபெடரலிசம்னு என்னது? ஸ்டேட் வைஸ் இல்லை அவங்கவுங்க தனித்தனி. ஃபெடரலிசம்னு என்னது? பவர் வந்து ஸ்டேட்டுக்கு தனியாக அவங்க வந்து கொஞ்சம் இது பண்ணிடுறது, டெலிகேட் பண்ணிடுறது பவர். அதான ஃபெடரலிசம். ஸ்டேட்டு தனி, சென்டர் தனி. ஓகே, அதுதான் ஃபிஸ்கல் ஃபெடரலிசம்னு என்னது? ஃபிஸ்கல் என்னது? ஃபிஸ்கல் பாலிசி, அந்த பட்ஜெட்டு இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட எக்கனாமிக் பாலிசி இருக்குல்ல, அதுதான் ஃபிஸ்கல் ஃபெடரலிசம். தனித்தனி அவங்கவுங்க ஸ்டேட்டுக்குன்னு பட்ஜெட் ஒதுக்குறது, தனித்தனியாக பட்ஜெட் ஒதுக்குவாங்கல்ல, அந்த தான் என்னது? ஃபிஸ்கல் ஃபெடரலிசம். particularly to improve the transfer system and horizontal equity in the delivery of public goods. ஓகே, மித்தது எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, ஒரே லைன் தானே, RQPS. ஓகே, இது இன் இந்தியா அட் த சப்ஸ்டேட் லெவல். ஓகே, ஸ்டேட் லெவல் இருக்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, அடுத்த கொஸ்டின். இது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். போன கொஷனுக்கு சென்டென்ஸோட உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக என்ன சொல்ல வராங்கன்ற மீனிங் புரியலனாலும் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் வச்சு ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, இந்த சென்டென்ஸ் மாதிரி கொடுத்தாங்கனாலே அதான் அதோட பெனிஃபிட்டு. உங்களுக்கு கான்செப்ட் புரியலனாலும் அந்த ஸ்ட்ரக்சர் இப்படி தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வச்சு ஈஸியாக போட்டுருவீங்க. ஓகே, ஒரு தடவை உங்களுக்கு லைட்டாக கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா 2 தடவை ரீட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் கண்டிப்பாக வரும். ஓகே, இந்த மாதிரி சென்டென்ஸை வந்து பிரேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா. ஓகேவா? எஸ். ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர் மக்களே? ஓகே, பேர் என்னன்னு கண்டுபிடிங்க. பேர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. லாஸ்ட் இயர் 2 ரெக்கார்ட் லோ ஆஃப் டோட்டல் கோல் பவர் கெப்பாசிட்டி அண்டர் டெவலப்மெண்ட் ஸ்லிட் 457 gigawatts from 525 gigawatts after rising first time since 2015. இதற்கான ஆன்சர் நமக்களே இல்லை ஒன்று கண்டுபிடிச்சிடலாம். என்ன கண்டுபிடிச்சலாம்? டோட்டல் பவர் கெப்பாசிட்டி அண்டர் த டெவலப்மெண்ட் ஸ்லிட் 457 gigawatts from 525 gigawatts அப்படியும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா டோட்டல் கெப்பாசிட்டி பவர் அண்டர் த டெவலப்மெண்ட் ஸ்லிட் லாஸ்ட் இயர் 2 year ரெக்கார்ட் லோ ஆஃப் லோ ஆஃப் 457 gigawatts. ஓகே, இங்கே ஆஃப்னு முடிஞ்சிருக்கா? கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி என்னது? ஒரு சென்டென்ஸ் வரணும். ஓகேவா? கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் வரணும். ஓகே, இது இன்டர்சேஞ்சபிள் தானே. ஸ்லிட் 457 gigawatts அப்படியும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்? லாஸ்ட் இயர் 2 year ரெக்கார்ட் லோ ஆஃப் 457. இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த சென்டென்ஸ் வரும். பிக்கு அப்புறம் ஆர், பிஆர் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங் லிங்க். பிஆர் அப்படின்றது ஸ்ட்ராங் லிங்க். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பிஆர் எங்கே இருக்குது? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் சி. சியா? எஸ்கியூபிஆரா? எஸ். ஆஃப்டர் ரைசிங் இன் 2020 ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சின்ஸ் 2015, the total cost power capacity under development slid last year to a record low of 457 gigawatts from 525 gigawatts. Yes, SQPR என்பது சரி. ஓகே, அடுத்த கொஸ்டின். Western and media attention may be focused on the conflict. இதுக்கு என்ன ஆன்சர்? என்ன ஆன்சர் மக்களே? SQRPயா? SQRP. SQRPயா? வேற எதுவும் வருமா? ஏவா? SQRP தான் வருதா? சூப்பர். ஹாவ் ப்ளஸ் V3 வரணும். ஹாவ் ப்ளஸ் V3 வரணுமா? எங்கே வருது? QRல வருது. எஸ், ஹாவ் ப்ளஸ் V3 QRல வருது. QR ஒரு ஸ்ட்ராங் லிங்க், ரைட். அதுக்கப்புறம்
ஆப்ஷன் ஏவா? ரீட் பண்ணி பாருங்க. வெஸ்டர்ன் அண்ட் மீடியா அட்டென்ஷன் may be focused on the conflict between Russia and Ukraine, but countries have not taken their eye off the Indo-Pacific, where there is a clear evidence of the changing world order. எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது. எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் தேவையில்லை, எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது. இது ரீட் பண்ணிங்கனாலே அப்படி ரொம்ப தெளிவாக உங்களுக்கு தெளிவாக புரியுது. இப்படி கண்டினியூஸாக ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக அந்த சென்டென்ஸ் புரியுது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆர்டர் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இதை படிச்சிங்கன்னா அப்படி தானே புரியுது. வெஸ்டர்ன் அண்ட் மீடியா அட்டென்ஷன். வெஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். யூரோப்பு அண்ட் மீடியா அட்டென்ஷன் மேபி ஃபோக்கஸ்ட் ஆன் த அவங்களோட ஃபோக்கஸில் என்ன இதாக இருக்குது? ஃபோக்கஸ்ட் ஆன் த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ரஷ்யான். அது மேலே ஃபோக்கஸாக இருக்கலாம். பட் கண்ட்ரீஸ் ஹாவ் நாட் டேக்கன் தேர். ஹாவ் நாட் அதுக்கப்புறம் V3 வருமா? ஹாவ் நாட் டேக்கன் கரெக்டாக இருக்குது. ஹாவ் நாட் டேக்கன் தேர் ஐ ஆஃப் த இண்டோ பசிபிக். இண்டோ பசிபிக்னா என்னது? நம்ம இந்த பக்கம் இருக்குல்ல ஜப்பானு, இந்த ரீஜன், இந்த பசிபிக் ரீஜன் இருக்குல்ல ஜப்பானு, அதுக்கப்புறம் இங்கே அமெரிக்கா, இந்தியா, இந்த ரீஜன். யூரோப் அப்படின்றது இங்கே இருக்குது, இந்தியா இங்கே இருக்குது, இங்கே சைனா இருக்குது, இங்கே ஜப்பான் இருக்குது, இதுக்கு நடுவில் பசிபிக் ஓஷன் இருக்குது. பசிபிக் ஓஷன் இருக்க பக்கத்தில் இருக்க கண்ட்ரிஸ் தான் என்ன சொல்லுவாங்க? இண்டோ பசிபிக் ரீஜன் அப்படி சொல்லுவாங்க. வேர் தேர் இஸ் எ கிளியர் எவிடன்ஸ் ஆஃப் த சேஞ்சிங் வேர்ல்டு ஆர்டர். என்னது? அங்கே கிளியர் எவிடன்ஸ் இருக்குது சேஞ்சிங் வேர்ல்டு ஆர்டர். PQRS தேடிக்கிட்டு இருக்கீங்களா? நோ அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்கே. எஸ், கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் மக்களே அடுத்த கொஸ்டின். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு அடுத்த கொஸ்டின் போடுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு எரர் சென்டென்ஸ் பார்ப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரே ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எரர் ஸ்பாட்டிங் எரர்ஸ். இதுக்கான ஆன்சர் என்ன மக்களே? டக்குன்னு ஆன்சர் போடுங்க. The JNK administration has decided not to dash special congregational prayers in the run-up to Ramzan at the historic Jamia Masjid in Srinagar and dash sharp criticism from the regional parties and Hariyat chairman and chief priest Mirwais Umar Farooq. இதுக்கு என்ன ஆன்சர் மக்களே? என்ன ஆன்சர்? காலம் 1 அப்படின்றது ஃபர்ஸ்ட் டேஷில் வரும். காலம் 2 அப்படின்றது செகண்ட் டேஷில் வரும். காலம் 2 அப்படின்றது செகண்ட் டேஷ். என்ன ஆன்சர் இதுக்கு? JNK administration has decided not to dash. not to இங்கே பார்த்தீங்க அப்படின்னா not to disallow, not to allow, not to permit. என்ன சொல்லியிருக்காங்க? 2 blank இருக்குது. இந்த 2 blankல எந்த வார்த்தை கரெக்டாக வருமோ அதை கரெக்டாக போடுங்க அப்படின்னு போட்டுருக்காங்க. ஆப்ஷன் ஏவா? சூப்பர். நாட் டு அலோவ் அதுவும் கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நாட் டு பெர்மிட் ரெண்டுமே என்னது? சினானிமஸான வேர்டு. ரெண்டுமே சினானிமஸான வேர்டு. இது ரெண்டும் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. அலோவும் வரலாம், பெர்மிட்டும் வரலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ரன்-அப் ஹிஸ்டோரிக் ஜாமியா மஸ்ஜித் இன் ஸ்ரீநகர் டேஷ் ஷார்ப் கிரிட்டிசிசம் ஃப்ரம் த ரீஜனல் பார்ட்டிஸ். என்ன பண்ணுது? கிரிட்டிசிசம் ஆகுது. ஷார்ப் கிரிட்டிசிசம் ஆகுது. என்னது? கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு இது குறை சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது, இது தப்பு. நீங்கள் அலோவ் பண்ணாதனால கிரிட்டிசைஸும் பண்ணுறாங்க. என்னது? எவோக்கிங் சைட் கிரிட்டிசைசிங் வருமா? கிரிட்டிசைசிங் ஷார்ப் கிரிட்டிசிசம் அப்படின்னு வராது. கிரிட்டிசைசிங் ஷார்ப் கிரிட்டிசிசம் அது அப்படின்னு வராது. எவோக்கிங் சைட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன் என்ன இருக்குது? ஆப்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா B வரலாம், C வரலாம். B இருக்கு ஆப்ஷன், C இருக்கு ஆப்ஷன், ரைட்டு. என்னது? D எவோக்கிங் ரைட். எவோக்கிங் ஷார்ப் கிரிட்டிசிசம் அட்ராக்ட் பண்ணுது. ஷார்ப் கிரிட்டிசிசம் அட்ராக்ட் பண்ணுது, இதாகுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த தான் D வரணும். ஆப்ஷனில் இருக்குது ஒன்லி BD, CDBD. எஸ் மக்களே, இந்த 3 ஆப்ஷன் இது வருமா? AF வருமா? AF வரவே வராது. கிரிட்டிசைசிங் வரவே வராது. எங்கெல்லாம் F இருக்கோ அந்த ஆப்ஷன்லாம் எலிமினேட் பண்ணிடலாம்.
எங்கெல்லாம் எஃப் இருக்கோ அந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம், எங்கெல்லாம் ஏ இருக்கோ அந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி டி எலிமினேட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிடியும் இருக்குது, இதில் ஒன்லி பிடி இருக்குது, இங்கே சிடி இருக்குது. இங்கே சி வரும் தானே, பெர்மிட்டும் வரும் தானே. ஆப்ஷன் ஏ என்பது ரைட். ஆப்ஷன் ஏ என்பது ரைட். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? கவனிங்க, சைட் வருமா வராதா அப்படின்னு யாருக்காவது டவுட் இருக்கலாம்ல. சைட் அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கே சப்போஸ் சைட்டிங் இருந்துச்சு அப்படின்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிராமர் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. சைட்டிங் ஷார்ப் கிரிட்டிசிசம் ஃப்ரம் வர வாய்ப்பு இருக்குது. எவோக்கிங் அப்படின்றது தான் கரெக்ட். ஏன்னா ஒரு சென்டென்ஸோட என்னது நடுவில் வரும்போது உங்களுக்கு வேர்ப் V1 அப்படி வச்சு ஸ்டார்ட் ஆகுது, நடுவில் வரும்போது V1 வராது. ஓகேவா? அதனால் சைட்டு வராது, கிரிட்டிசைசிங் வராது. ஏன்னா ஆல்ரெடி கிரிட்டிசிசம் இருக்குல்ல. ஃபார்ம் வேர்ப் ஃபார்ம் கரெக்டான ஃபார்ம் இல்லை. எஸ், இங்கே V3 இருந்துச்சு இல்லைனா ING இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம யோசிக்கலாம். ஆனால் இங்கே என்ன இருக்குது, சைட் இருக்கா, V1 இருக்கா, அது வராது. எவோக்கிங் என்பது சரி, கிரிட்டிசைசிங் வராது. ஏன்னா கிரிட்டிசம் அப்படின்னா என்னது, கிரிட்டிசிசமை கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்கன்னு ஆயிரும். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் மக்களே. அடுத்த கொஸ்டின் இதற்கான ஆன்சர் என்ன? கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்கான்னு சில இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பாருங்கள், நீங்கள் எல்லா ஆப்ஷனும் அப்ளை பண்ணணும். கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்கா, கான்டெக்ஸ்டுவலாக கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அதை பார்த்தீங்க அப்படின்னாலே கரெக்டாக இருக்கும். எமர்ஜென்சி யூஸ் ஆத்தரைசேஷன் டேஷ் டு 2 COVID-19 வேக்சின்ஸ் கோபோவேக்ஸ் ஃபார் என்ன ஆன்சர் மக்கள் இதுக்கு? ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுங்க. எப்படி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுவீங்க? மீனிங் புரிஞ்சால் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுவீங்க. இந்த கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆன்சர்? அதாவது டக்குன்னு ஆன்சர் போடுங்க. எனக்கு இதை பார்த்தோன்னே அப்படியே இந்த ஆன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இதாவது என்ன ஆன்சர் மக்களே? ஆப்ஷன் சி கரெக்டா? சூப்பர். வேற ஒன்லி சிஇயா? சாரி பியா? எஸ், ஒன்லி சிஇ கரெக்டு. எப்படி கரெக்டு? சிம்பிளாக ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணிங்கனாலே முடிஞ்சு போச்சு. ஹேஸ் ஆக்டட் இன் அப்படின்னு முடிச்சிருக்கா? ஆக்டட் இன் அப்படின்னு முடிஞ்சிருக்கா? இன் ஹேஸ்ட் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? எஸ், த இன்ஹேஸ்டோட ஹேஸ் ஆக்டட் இன்ஹேஸ்ட் அப்படின்றத என்னது, ஒரு ப்ரேஸு. ஓகே, இன்ஹேஸ்ட். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டடோட என்ன சொல்ல, இன்ஹேஸ்ட் அப்படின்றது ஒரு ஃப்ரேஸ். ஆக்டட் இன் அப்படின்றது என்னது, ஒரு ஃப்ரேசல் வேர்பு கிடையாது. ஃப்ரேசல் வேர்ப் கிடையாது. ஓகேவா? இன்ஹேஸ்ட். ஓகே, இன்னும் வருது அப்படின்னா இங்கே என்ன வரணும் பக்கத்தில் மக்களே? ப்ரிப்போஷன் வச்சு கனெக்ட் ஆகுது அப்படின்னா இங்கே என்ன வரணும், ஒரு நவுன் இருக்கணும். ஓகே, அட்வர்ப் வருமா? இன் ஹரீட்லி அப்படின்னு வருமா? ஆக்டட் இன் ஹரீட்லி, ஆக்டட் இன் ஸ்விஃப்ட்லி அப்படின்னு வருமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகே, அவசரப்பட்டுட்டாங்க. இன் ஹேஸ்ட் அப்படின்றது என்னது, அவசரப்படுறது. ஆக்டட் இன் ஹேஸ்ட், அவசரப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. என்ன அர்த்தம்? நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இ மட்டும்தான் வரணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இ இருக்க ஆப்ஷன் என்னது, இந்த ஆப்ஷனில் இருக்குது, இந்த ஆப்ஷனில் இருக்குது. இந்த டிஎஃப் வரவே வராது. ஏன்னா என்னது, இது அட்வர்பு. அட்வர்ப் வருமா? இந்த இடத்துல அட்வர்ப் வரவே வராது. ஓகே, இன்னுக்கு அப்புறம் அட்வர்ப் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, இந்த ஹரீட்லேயும் ஸ்விஃப்ட்லேயும். ஓகே, இது நீங்கள் இப்படியே எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. எங்கெங்கெல்லாம் டிஎஃப் வருதோ அதில் அந்த ஆப்ஷனில் வராது. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எஃப் இருக்குது, இது வராது. அடுத்து இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டி இருக்குது, எஃப் இருக்குது, இது வராது. இந்த ஆப்ஷனில் டி இருக்குது, ஓகே, இது வராது. இந்த 3 ஆப்ஷனையும் நீங்கள் எப்படியே எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த 3 ஆப்ஷனை இப்படியே எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து சிஇ பார்த்தீங்க அப்படின்னா அது இ இருக்குது. ஓகேவா? இ இருக்க ஆப்ஷன் தான் வரும். ஓகே, சி என்னது, கிராண்டட்.
எஸ், கிராண்டட் கரெக்ட். கிராண்டட் டு எமர்ஜென்சி யூஸ் ஆத்தரைசேஷன் கிராண்டட் டு எமர்ஜென்சி யூஸ் ஆத்தரைசேஷன். இது வந்து என்னது ஒரு பாலிசி. ஓகே, இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 2 COVID-19க்கு கிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த பாலிசி மூலமாக மக்களுக்கு என்னது ரொம்ப அந்த பேண்டமிக்கை ரொம்ப ஆயிடுச்சு. அதனால் எமர்ஜென்சி யூத் ஆத்தரைசேஷனுக்கு 2 இது பண்ணியிருக்காங்க. ஓகே, எமர்ஜென்சியாக யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற வேறு வழி இல்லாமல் ஓகே அதுக்கு கிராண்ட் பண்ணியிருக்காங்க. என்னது 2 வேக்சின். ஓகே, ஆப்ஷன் சிஇ என்பது ரைட். அதை தவிர எல்லாமே தப்பு. ஓகேவா, இதுதான் என்னது கான்டெக்சுவலாகவும் கரெக்டாக இருக்குது. புரியுதா மக்களே? யாருக்காவது புரியல அப்படின்னா அந்த விஷயம் சொல்லுங்கள், மறுபடியும் சொல்கிறேன். அடுத்த கொஷின் இது ரொம்ப ஈஸியான கொஷின் நம்புகிறேன். தீபக் சூப்பர். இன் ப்ளஸ் நவுன். ஹேஸ்ட்ன்றது ஒரு என்னது நவுன் தானே. எஸ், ப்ரிப்போசிஷன் வந்துச்சு அப்படின்னா அது கூட வர்றது நவுனாக தான் இருக்கும். ஓகேவா, நவுனாக தான் இருக்கும். சூப்பர். சிடியா? எஸ், சிடி. ஈஸியான கொஷின் தானே இது. இதை விடலாம் ஈஸியாக கேட்க முடியாது. சிடி யுவராஜ். இந்தியா ஹேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன வரலாம்? V3 வரணும். ஓகே, V3 வரணும். ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அட்வைஸ் கிடையாது, ஆர்டர் கிடையாது, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, சி. ஓகே, ஆப்ஷன் சி இருக்குது. ஓகேவா, சி இருக்குது, சிடி இருக்குது, சிஎஃப் இருக்குது. ஓகே, சாட்டிஸ்ஃபை டிமாண்ட் அப்படின்றது தான் கரெக்ட். சாட்டிஸ்ஃபை டிமாண்ட், தர்ஃபோர் சிடி என்பது ரைட். ரொம்ப ஈஸியானது. எஃப் வராது, ரெக்வஸ்ட் வராது, சாட்டிஸ்ஃபை ரெக்வஸ்ட் வராது. சிடி டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. என்னது? ஸ்டெப் அப் கோல் இம்போர்ட்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 3 years. ஓகே, கோல் இம்போர்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க? அதிகரிக்கிறாங்க. ஓகேவா, ஹேஸ் அர்ஜ்டு இட்ஸ் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஸ்டேட்ஸ் வந்து அர்ஜ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? வற்புறுத்துறாங்க. என்னது? கோல் இம்போர்ட்டை வர 3 வருஷத்துக்கு அதிகரிங்க. டு பில்ட் அப் இன்வென்ட்ரிஸ்லாம் என்னது? சேமிச்சு வைக்கிறது. ஓகே, அவங்களோட அந்த கிடங்கு மாதிரி சேமிச்சு வைக்கிறது இன்வென்ட்ரிஸ். அண்ட் சாட்டிஸ்ஃபை டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு. ஓகேவா, எஸ் மக்களே. அடுத்த கொஸ்டின், இதுக்கான ஆன்சர் யார் போடுறீங்கன்னு பார்ப்போம். இதுக்கு என்ன ஆன்சர் மக்களே? இது யார் போடுறீங்கன்னு பார்ப்போம். இதுக்கு ஆன்சர் போட்டிங்க அப்படின்னா வேறு லெவல். நான் ஈஸியாக போட்டலாம் ஆன்சரு. இதுக்கு என்ன ஆன்சர் மக்களே? ஆப்ஷனும் இவ்வளோ ஈஸியாக கொடுத்து வச்சுருக்காங்க. நானாக இருந்தாலும் ஆப்ஷன் வேறு மாதிரி கொடுத்துருவேன். ஈஸியாக buoyed by a faster pace of sales growth in rural India dash with urban centers. Comparison with compared with comparing with okay, comparison with வருமா வராதா மக்களே? comparison with வருமா வராதா? okay, comparison with வருமா வராதா? compared with வரும். okay, compared with அப்படின்றது கரெக்டாக இருக்க மாதிரி. comparing with அப்படின்றது சம்திங் ஏதோ ஃபிஷியாக இருக்குது. compared with கரெக்டாக இருக்குது. with urban centers, the country's largest car maker Maruti Suzuki is aiming to dash the sales operation to cover. dash the sales operation என்ன பண்ணுது? எக்ஸ்பெல் பண்ணுதா? எக்ஸ்பெல்னா என்னது? வெளியே இருக்குது. இம்பிட்டஸ் அப்படின்னா என்னது? இம்பிட்டஸ்னா ஷார்ட் மூமெண்ட்டா சம்திங், மறந்துடுச்சு இந்த வார்த்தை. எக்ஸ்பேண்ட்ன்றது ரொம்ப கரெக்டாக இருக்குது, ஆப்டாக இருக்குது. எக்ஸ்பேண்ட் த சேல்ஸ் ஆப்ரேஷன். எக்ஸ்பேண்ட் பண்ணணும் சேல்ஸ் ஆப்ரேஷன். ஓகேவா, சேல்ஸ் ஆப்ரேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, எஸ், எக்ஸ்பேண்ட் என்பது ரைட்டு. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, இ. இது மட்டும் தான் இருக்குது. இப்போ எதுவுமே இல்லை, எஃப், டிஎஃப். ஓகே, எக்ஸ்பேண்ட் வரும் அப்படின்றது கொஞ்சம் ஆப்டாக இருக்குது. அது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. பிஇ போட்டு போயிட்டே இருக்கலாம். பிஇ கூட இருக்கிறது பின்னது கம்பேர்டு வரும். கம்பேர்டு வித் அப்படின்றது வரும். கம்பேரிசன் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. கம்பேரிசன் வித் அப்படின்னு வராது. எப்படி வரும்? கம்பேரிசனுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? இன் இருக்கணும். ஓகே, இன் கம்பேரிசன் வித் அப்படின்னா கரெக்டு. ஓகே, சப்போஸ் இங்கே முன்னாடி இன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
சப்போஸ் எங்கேயாவது இந்த வேர்டுக்கு முன்னாடி கம்பேரிசனுக்கு முன்னாடி இன் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்கம்பேர்டு வித் அப்படின்னு வரவே வராது. இன்கம்பேர்டு வித் வராது. ஓகே, அந்த இடத்துல நீங்கள் என்ன தான் போட்டாகணும்? இன்கம்பேர்டு வித் வராது, இன் கம்பேரிசன் வித், அது கரெக்டாக இருக்கும். புரியுதா மக்களே? புரியுதா ஏன் கம்பேரிசன் வராதுன்னு? புரியுதா? கம்பேரிசன் எப்போ வரும்? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன் ஏதாவது ப்ரிப்போசிஷன் இருந்துச்சு அப்படின்னா இன் கம்பேரிசன் வித் அப்படின்றது கரெக்ட். ஓகேவா? இன் கம்பேரிசன் வித் அர்பன் சென்டர்ஸ். ஓகேவா? இன் வரலாம். என்னது சேல்ஸ் growth in rural India? சேல்ஸ் growth in rural India in comparison with, சப்போஸ் இங்கே இன் இருந்துச்சுன்னா வரும். இன் இல்லைல்ல, அப்போ கம்பேர்டு வித் கரெக்ட். கம்பேர் வித் போது. புரியுதா மக்களே? எஸ், கிளியர். இந்த கொஷின் சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, சாரி இந்த இது இல்லை மக்கள், இந்த இது ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. இந்த இதை சால்வ் பண்ணுங்க. போன கொஷினில் கொஞ்சம் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டாங்க கொஷின் மேக் பண்ணுவாங்க. அதை நான் திருத்தி நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன் மக்களே. அந்த 52 கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்னென்னா எந்தெந்த வேர்டெல்லாம் இன்கரெக்ட் வேர்டு இல்லை இன்அப்ரோப்ரியேட் வேர்டோ அதை போல்டு பண்ணணும். அதை போல்டு பண்ணாமல் இருக்காங்க. இதை நம்ம போல்டு பண்ணி பண்ணுறதுக்குள்ளே டைம் ஆயிரும். இதை நாளைக்கு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இன்னும் நிறையா கொஷின்ஸ் இருக்குது. இதுக்கு ஆன்சர் என்ன? இதற்கான ஆன்சர் என்ன மக்களே? என்ன ஆன்சர்? இன்னொரு ஆன்சர் போட்டிருக்கலாம் கைஸ். The forest of Array is in danger and their seem. இது ஏதோ சம்திங் ஃபிஷியாக இருக்குது, ஏதோ தப்பாக இருக்குது. Their seem very bleak, hope to save them as development work takes the front seat. ஓகேவா? என்னது ஃபாரஸ்ட் ஆஃப் அரே? அரேன்றது என்னது? ஒரு ஏரியா, அங்கே இருக்க ஃபாரஸ்ட் இஸ் இன் டேஞ்சர் அண்ட் தேர் சீம்ஸ் அப்படின்றது கரெக்ட் தானே? ஓகே, தேர் சீம்ஸ் அப்படின்றது ரைட். ஓகேவா? தேர் சீம்ஸ் அப்படின்றது ரைட். இங்கே தேர் சீம்னு வராது, தேர் சீம்ஸ் அப்படின்னு வரணும். சீம்ஸ் இங்கே இது வரணும். வெரி ப்ளீக் ஹோப் டு சேவ் தம், இது கரெக்டாக இருக்கா? இது கரெக்டாக இருக்குது. இது அப்படியே ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா தேர் சீம்ஸ் வெரி ப்ளீக் ஹோப் டு சேவ் தம் ஆஸ், இது கரெக்டாக இருக்குது. அடுத்து என்னது? மித்த ஆப்ஷனையும் பார்த்துருங்க ஒரு வார்த்தை. தேர் சீம்ஸ், இது தப்பு. என்னது? தேர் சீம், அதுவும் தப்பு. இங்கே என்ன வரணும்? சிங்குலர் வேர்பு வரணும். தேர் சீம்ஸ் வெரி ப்ளீக்லி, இது சீம், இதுவே தப்பு. இங்கே தெம் சீம்ஸ் தப்பு மக்கள், எல்லாமே தப்பு. நோ ரீப்ளேஸ்மெண்ட் ரெக்வயர்டு, அதுவும் வராது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தான் ரொம்ப அப்ராப்ரியேட்டாக இருக்குது. தேர் சீம்ஸ் வெரி ப்ளீக் ஹோப் டு சேவ் தம். ஓகேவா? தேர் சீம்ஸ் வெரி ப்ளீக் ஹோப் டு சேவ் தம். இங்கே ப்ளீக் ஹோப் அப்படின்றது என்னது? உங்களோட நவுனு. ப்ளீக் ஹோப் அப்படின்றது என்னது? உங்களோட நவுனு. இந்த நவுன் என்னது? ஒரு அன்கவுண்டபிள் நவுனா? ஹோப் அப்படின்றது ஒரு அன்கவுண்டபிள் நவுன். ஹோப் அப்படின்றது ஒரு அன்கவுண்டபிள் நவுன். அப்போ அன்கவுண்டபிள் நவுன் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த தேர் வந்துச்சு, தேருக்கு அப்புறம் வேர்ப். என்ன வேர்ப் வருதோ அது இங்கே பின்னாடி இருக்க நவுன் அதை பொறுத்து இருக்கும். ஓகேவா? பின்னாடி இருக்க நவுன் அதை பொறுத்து தான் இங்கே இருக்க வேர்பு நம்ம வந்து டிசைட் பண்ணணும். இங்கே இருக்கிறது என்னது? அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னா அதோட வேர்ப் ஃபார்ம் என்னவா இருக்கணும்? சிங்குலர் வேர்பாக இருக்கணும். ஓகேவா? சிங்குலர் வேர்ப்னா என்ன இருக்கணும்? தேர் சீம்ஸ். வேர்பு கூட எஸ் சேரணும். தேர் சீம்ஸ். இங்கே தேர் சீம்ஸ், தேர் அப்படின்றது தப்பு. தேர் சீம்ஸ் அப்படின்றது இப்படிதானே ஸ்கூலில் படிச்சிருப்போம். தேர் ஆர் 5 boys in my class அப்படின்னு படிச்சிருப்போமா? 5 boys in my class. 5 boysன்றது என்னது? ப்ளூரல், அதனால இங்கே தேர் போடுவீங்க. தேர் இஸ் அ ரிவர் அப்படின்னு போடுங்க. ரிவர் அப்படின்னு, ரிவர்ன்றது என்னது? இங்கே சிங்குலர், அப்போது இங்கே சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணுவீங்க. புரியுதா மக்களே? இதான் அதோட ஃபார்ம். அடுத்த கொஷின். According to environmentalists,
The forest not only provides fresh air to people of the city but contributes habitat for also wildlife. The answer, including some endemic species. B. Super Sheila. Option B. Yes. Another. Not only provides. Okay, not only provides. இங்கே தான் clue word. To people of the city but contributes habitat for also wildlife. இந்த இடம் தான் சம்திங் ஃபிஷியாக இருக்கு. இந்த இடம் தான் சம்திங் ஃபிஷியாக இருக்கு. இந்த இடம் தான் சம்திங் ஃபிஷியாக இருக்கு. இங்கே என்ன வரணும்? ஃபார் வைல்ட் லைஃப் அப்படின்னு மட்டும் தான் இருக்கணும். ஓகே, ஃபார் ஆல்சோ வைல்ட் லைஃப். இது தப்பு. ஆல்சோ இங்கே வராது. என்ன வரும்? இங்கே வரும். பட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ். ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது people of the city but contributes habitat for wildlife. People of the city but also contributes. Okay, option B என்பது கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் தெரிஞ்சால் தான் ஆப்ஷன்லேருந்து சூஸ் பண்ண முடியும். நாட் ஒன்லி பட் ஆல்சோ. ஓகே, நாட் ஒன்லி பட் ஆல்சோ. ஆனால் மக்களை ரொம்ப யோசிக்காதீங்க. நாட் ஒன்லி பட் ஆல்சோ தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஓகே, ஆப்ஷன் ஏ அதுவும் கரெக்டு தான். ஓகே, அதுவும் கரெக்டு தான். ஆனால் இந்த ரெண்டு இதில் இந்த ஆப்ஷனும் கொடுத்தனால என்னது? ஆப்ஷன் பி போட்டுறீங்க. ஓகே, இதுவும் கரெக்டான ஃபார்ம் தான். பீப்புள் ஆஃப் த சிட்டி பட் கான்ட்ரிபியூட்ஸ் ஹேபிடேட் ஃபார் வைல்ட் லைஃப். ஓகேவா? பட் ஆல்சோ இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நீங்கள் நியூஸ் பேப்பரு, ஹிந்து பேப்பர், இந்த ஏதாவது டைம்ஸ் ஏதாவது நியூஸ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஒன்லி பட் ஆல்சோ அப்படின்ற கண்டிஷன் வந்து இருக்கவே இருக்காது. ஓகே, பட் ஆல்சோ அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆல்சோன்றது மேக்ஸிமம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணவே மாட்டாங்க. பட்டோடையே முடிச்சுப்பாங்க. ஓகே, பட் ஆல்சோ போடணுன்றது அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, சப்போஸ் அவங்க கொஷினில் கொடுக்கும்போது நீங்கள் அவங்க கொஷினில் கொடுப்பாங்கல்ல சம்டைம்ஸ், அது வந்து பெருசாக ஒரு இது கிடையாது. ஓகேவா? நீங்கள் அதை நம்ம ஒரு எரராக பார்க்க வேணான்னு சொல்ல வரேன். ஆனால் இந்த இடத்துல என்னது? பட்டும் இருக்குது பட் ஆல்சோவும் இருக்கனால இது ரொம்ப அப்ராப்ரியேட்டாக இருக்கனால இதை போடுறீங்க. ஓகேவா? அவங்க இன்டென்ட் பண்ணி கொடுத்துட்டு பட் ஆல்சோ தான் போடணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது பெரிய எரர் கிடையாது. நியூஸ் பேப்பர்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன் ஜென்ரலாக. ஓகேவா? எஸ். அடுத்த கொஸ்டின் மக்களே. இப்போ நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணும்போது அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஓகே, நாட் ஒன்லி பட் ஆல்சோ எங்கே யூஸ் பண்ணுறாங்க? நாட் ஒன்லி பட்டோடய நிப்பாட்டிப்பாங்க. ஆல்சோலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. எஸ். அடுத்த கொஸ்டின் 59. இல்லை, இதுக்கு என்ன ஆன்சர்? சியா. சூப்பர் யோகராஜ். ரொம்ப ஈஸியாக இருக்குது. விச் இஸ் சரௌண்டட். ஃபாரன் இருக்கா? என்ன வரணும்? சரௌண்டட் பை வரணும். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எத்தனை இதில் 3 ஆப்ஷனில் பை இருக்குது. ஏ இங்கே என்ன இருக்குது? பிக்னிக் ஸ்பாட். விச் இஸ் வருமா? விச் வேறு வருமா? இல்லை விச் வாஸ் வருமா? அப்படிலாம் பார்க்கணும். இங்கே விச் இஸ் அப்படின்றது ரைட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லஷ்டு, இது தப்பு. லஷ் க்ரீனரி. லஷ் க்ரீன். லஷ் க்ரீனரி. ஓகே, இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் எல்லாமே கரெக்டாக இருக்குது. விச்சஸ் இருக்குது, சரௌண்டட் பை இருக்குது, லஷ் க்ரீனரி. ஓகே, க்ரீனரி. ஓகே, க்ரீன் அப்படின்றது என்னது? கலரு. க்ரீனரினா தான் என்னது? ஒரு வெஜிடேஷன். வெஜிடேஷன் அங்கே இருக்க அந்த இந்த பரப்பு. ஓகே, என்னது? க்ரீன் மலையும் மலைன்ற பாருங்க, மரமும் இந்த மரமாக இருக்குது அதாக இருக்குன்னு சொல்லுவோம்னா அது என்ன சொல்லுவோம்? பச்சை பசைன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை க்ரீனரின்னு சொல்லுவாங்க. க்ரீன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே, பச்சை பசைன்னு இருக்கிறத என்ன சொல்லுவாங்க? க்ரீனரின்னு சொல்லுவாங்க. க்ரீன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? க்ரீன் அப்படின்னா என்ன ஆயிரும்? க்ரீன் கலராக குறிக்கிறதாயிரும். ஓகே, க்ரீனரி என்பது சரி. ஆப்ஷன் சி விச் இஸ் சரௌண்டட் பை. இதுவு அதுக்கப்புறம் க்ரீனரி. ஓகே, இது கரெக்டாக. ஓகே, விச் வாஸ் சரௌண்டட் பை லஷ் க்ரீனரி அப்படின்னு இருந்தால் கூட நீங்கள் யோசிச்சுக்கலாம். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. ஆனால் இங்கே என்ன இருக்குது? க்ரீன் இருக்கா, இங்கே க்ரீனரி இருக்கா? க்ரீனரி தான் ரொம்ப ஆப்ட்டு. ஆப்ஷன் சி என்பது ரைட். ஓகே, அடுத்த கொஸ்டின். இல்லை, நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், நான் ரொம்ப நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தது. ஓகே, இதுக்கு யார் ஆன்சர் போடுறீங்கன்னு பார்ப்போம் மக்கள். இதில் ஆன்சர் போட்டிங்கன்னா வேறு லெவல். ஒரு கொஸ்டினும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் மட்டும் பார்ப்போம். மற்ற கொஸ்டின் நாளைக்கு பார்ப்போம். 5 கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 கொஸ்டின் பார்த்தாலே ரொம்ப நேரம் ஆயிரும். இதற்கான ஆன்சர் போடுங்க மக்களே. கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். ஓகே, யாருக்காவது மேலே இருக்க ஃபஸ்ட்டு இருக்க லைனை 3 லைனை ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இல்லாட்டி நீங்கள் நிறையா சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணல அப்படின்னா, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா தெளிவாக ரீட் பண்ணிட்டு ஆன்சர் சால்வ் பண்ணுங்கள். இந்த இதில் எந்த ஆப்ஷன்?
இதில் எதை செலக்ட் பண்ணணும்னு பாருங்கள். சரி, இதில் எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். each of the questions given below sentence is given, which is divided into 5 parts, out of which one is grammatically correct, and the rest are not. Okay, rest are not அப்படின்னா என்னது, ஒன்று தான் கிராமட்டிக்கலாக கரெக்டு, மித்த எல்லா பாட்டுமே என்னது எரர் இருக்குது எல்லா பாட்லையும். இட் இஸ் தென் ஃபாலோடு பை ஆப்ஷன்ஸ் which given one of the options as correct one. Okay, அது ஆப்ஷன் இருக்குது, ஆப்ஷனில் பார்த்து கிராமட்டிக்கலாக கரெக்டாக சூஸ் த ஆப்ஷன் which is grammatically correct. ஏன்னா சூஸ் பண்ணணும், எது கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணணும். இதுக்கு என்ன ஆன்சர் மக்களே? எது கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்குது அப்படின்றத சூஸ் பண்ணணும். ஓகே, இதற்கான ஆன்சர் என்ன? இதில் என்ன எரர் இருக்குன்னு கூட நீங்கள் சொல்ல வேணாம். யாராவது சொல்லுங்க பாப்பா, இது கிராமட்டிக்கலாக இந்த சென்டென்ஸில் வந்து எந்த எரருமே இல்லை சார், இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. பல பேருக்கு பல எரர் தெரியும். ஆப்ஷன் பியா, சூப்பர்மா. வேற ஆப்ஷன் பி எரரா கிராமட்டிக்கலாக கரெக்டா ராஜலக்ஷ்மி? அவ்வளோ ஈஸியான கொஸ்டினா? ஆப்ஷன் ஈயா, சூப்பர் தீபக். இ கரெக்டாக இருக்கா? மித்த எல்லாத்துலேயுமே எரர் இருக்கா? கரெக்ட் சென்டென்ஸ். ம், ஓகே ஓகேம்மா. என்ன ஆன்சர்? வேறு யாருக்கும் ஆன்சரே வரலையா? ஏதாவது ஒன்று ஆப்ஷன் குத்தி விடுங்க மக்களே, ஏதாவது ஒரு ஆப்ஷனை போட்டு விடுங்க. எதே கண்டுபிடிக்க முடியலையா? ஓகே, ஆன்சர் என்னது? இன்னும் ஒரே ஒரு ஆள், யாராவது ஒரு ஆள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா we go to the answer. யாராவது ஒரு ஆள் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இதான் சார் ஆன்சர் அப்படின்னு ஒரு ஆள். the one, who is the one? ஒரு ஆள் கமெண்ட் பண்ணுங்க, என்ன ஆன்சர்? we will reveal the answer. ஆன்சர் மட்டும் நான் சொல்கிறேன், என்ன எரர் இருக்கு நீ இல்லை? எந்த பாட்டில் எரர் இல்லை? எரர் ஃப்ரீ எது? ஒரு ஆள் கமெண்ட் பண்ணுங்க, யாராவது ஒரு ஆள். உங்களுக்கு ஒரு ஷூட் அவுட் கொடுப்போம். எரர் ஃப்ரீ சென்டென்ஸ் எது? இல்லை, எந்த பாட் சொல்ல மாட்டீங்க? கவனிங்க. A reasonable guess is yes bank linkages with. இங்கே என்ன எரர்? இந்த பாட்டில் என்ன எரர்? ஓகே, இப்போ இந்த பாட்டில் என்ன எரர் அப்படின்றத சொல்லுங்க பார்ப்போம். இந்த பாட்டில் என்ன எரர்? அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் அண்ட் ரியல் எஸ்டேட் ஃபார்ம்ஸ், டூ ஆஃப் த பிஸ்னஸ். இந்த பாட்டில் என்ன எரர்? ஃபேஸிங் த பிக்கஸ்ட் ஃபண்ட் ஸ்குவீசஸ் இன் இந்தியா. ஓகே, இந்த பாட்டில் என்ன எரர்? such exposure work out to a sixth of the loan. இந்த பாட்டில் என்ன எரர்? புக் based on figures released by the bank. இந்த பாட்டில் என்ன? ஓகே, எனக்கு இந்த பாட்டை படிக்கும்போது இந்த பாட்டில் எரர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆப்ஷன் இ, புக் based on figures released by the bank. ஓகே, இந்த பாட்டில் எரர் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? நான் ஆப்ஷன் இ போட்டுட்டேன், ஆனால் இங்கே என்ன எரர் இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதான பிரச்சனையாக இருக்கும் சில பேருக்கு. ஓகே, அதான பிரச்சனையாக இருக்கும். பாருங்கள், இந்த ரீசனபிள் கெஸ் இந்த கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்மளை அறியாமே இதெல்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். கரெக்டாக இருக்குது. ரீசனபிள் கெஸ் இஸ் எஸ் பேங்க் லிங்கேஜஸ். இங்கே தான் எரர். என்னது? எஸ் பேங்க்ஸ். ஓகேவா? என்னது? அந்த பொசசிவ் அந்த இது வரணும், பொசிஷன் அந்த இது வரும். எஸ் பேங்க்ஸ் லிங்கேஜஸ், எஸ் பேங்க்ஸ் லிங்கேஜஸ் வித் த ஃபினான்ஷியல் அண்ட் ரியல் எஸ்டேட் ஃபார்ம்ஸ், டூ ஆஃப் த பிஸ்னஸ், டூ ஆஃப் த பிஸ்னஸ், டூ ஆஃப் த
இங்கே என்ன வரும், டூ ஆஃப் த இந்த மாதிரி நம்பர்லாம் வச்சு வந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன வரும், பிஸ்னஸ் வருமா பிஸ்னஸஸ் வருமா, ப்ளூரலில் இருக்கணும். ஓகே, டூ ஆஃப் த பிஸ்னஸஸ். ஓகே, அதுதான் இங்கே. ஓகே, இது பிஸ்னஸ், இங்கே எரர். ஓகே, பிஸ்னஸஸ் வரணும். ஃபேஸிங் த பிக்கஸ்ட் ஃபண்டிங் ஸ்குவீசஸ். ஃபண்டிங் ஸ்குவீசஸ். ஓகே, ஃபண்ட் ஸ்குவீசஸ் இல்லை, ஃபண்டிங் ஸ்குவீசஸ் இன் இந்தியா. Two of the businesses. Okay, funding squeezes in India. Fund squeezes, funding squeezes. Funding squeezes என்னது, ஃபண்ட் பண்ணுறது. ஓகே, ஃபண்ட் பண்ணி திருப்பி ரெக்கவர் பண்ண முடியாமல் போகிறது. ஓகே, ஸ்குவீசஸ், ஃபண்டிங் ஸ்குவீசஸ் இன் இந்தியா. சச் எக்ஸ்போஷர். சச் எக்ஸ்போஷர் அப்படின்றது என்னது, சிங்குலரா ப்ளூரலா, சிங்குலரா ப்ளூரலா, இது ஒரு சிங்குலர் நவுன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சிங்குலர் நவுன் அப்படின்னா இங்கே என்ன வரணும், வேர்பு, ஒர்க்ஸ் அவுட், சிங்குலர் வேர்ப் வரணும். சச் எக்ஸ்போசர் ஒர்க்ஸ் அவுட் டு அ சிக்ஸ்த் ஆஃப் த லோன் புக். என்ன அர்த்தம், ஒர்க்ஸ் அவுட், இதுதான் இங்கே சிக்ஸ், ஒர்க்ஸ் அவுட் டு அ சிக்ஸ் ஆஃப் த லோன் புக். அப்படி இல்லை அப்படின்னா என்ன இருக்கணும், சச் எக்ஸ்போஷர்ஸ், இங்கே எஸ் இருந்துச்சு, சப்போஸ் இது ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன இருக்கணும், ஒர்க் இருக்கணும். ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை. ஓகே, இங்கே ஒன்று எக்ஸ்போஷர் இருந்துச்சுன்னு கொடுத்துருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ஒர்க்ஸ் அவுட்னு கொடுத்துருக்கணும். எஸ், தீபக் சச் எக்ஸ்போஷர்ஸ். எஸ், சூப்பர் தீபக். எக்ஸ்போஷர்ஸ் இந்த இடத்துல எரர் இருக்கு. ஓகேவா, டு சிக்ஸ் ஆஃப் த லோன் புக் பேஸ்ட் ஆன் ஃபிகர்ஸ் ரிலீஸ்டு பை த பேங்க். ஓகே, இது எரர் ஃப்ரீயாக தான் இருக்குது, இந்த லைன் எரர் ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, எரர் ஃப்ரீயாக இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே முடிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே நமக்கு எல்லாமே எரர் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கிராமரை கொஞ்சம் செக் பண்ணணும், ரீட் பண்ணுற பழக்கத்தை வளர்த்துக்கணும். ஓகேவா, புரியுதா, எங்கெங்கே எரர்னு புரியுதா மக்களே, எங்கெங்கே எரர்னு புரியுதா, சாரி எங்கெங்கே எரர்னு புரியுதா, யாருக்காவது புரியலை அப்படின்னா சொல்லுங்கள். ஃபண்டிங் ஸ்குவீசஸ். ஓகே, இந்த இடத்துல இதுதான் எரர். இந்த இடத்துல என்ன எரரு, எஸ் பேங்க்ஸ் லிங்கேஜஸ். ஓகே, அடுத்து இங்கே டூ பிஸ்னஸஸ். ஓகே, இங்கே ஒர்க்ஸ் அவுட். ஓகேவா, எஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின். கிளியர்? இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் மக்களே, இதுக்கான ஆன்சர் மக்களே. அடுத்த ஒரு இந்த கொஸ்டின், இது ஒரு தரமான கொஸ்டின் மக்களே. இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க, இதோட செஷன் முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நாளைக்கு பார்ப்போம். இந்த கொஸ்டின்லாம் நாளைக்கு பார்ப்போம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆகிடும். இதுக்கு என்ன ஆன்சர் மக்களே, ஆன்சர் போடுங்க. 3 பேராவது ஆன்சர் போடுங்க டக்கு டக்குன்னு. தப்பாக போட்டாலும் பரவாயில்ல, உங்களோட ஸ்ட்ரீக்கு தப்பானாலும் பரவாயில்ல, ஆன்சர் போடுங்க. ஏனா சாருமதி அதான் எரரா? எது கரெக்டான சென்டென்ஸ்ன்னு சொல்லுங்க, எரர் சொல்ல வேணாம். கரெக்டான சென்டென்ஸ் எது அப்படின்னு சொல்லுங்க. நமக்கு எரர் தேவையில்லை, கரெக்டான சென்டென்ஸ் என்ன அதுதான் தேவை. பாய் பாய். கரெக்டான சென்டென்ஸ் எது? மக்களே கரெக்டான சென்டென்ஸ் எது? ஈயா, சூப்பர் தீபக். இது கரெக்டான சென்டென்ஸ், ஆப்ஷன் ஈயா, ஒரு ஆப்ஷன் இ. வேற யாருக்காவது வேற ஏதாவது? டி கரெக்டா? சூப்பர் ஷீலா, டி கரெக்ட். ஓகே, வேற இன்னும் 3 ஆப்ஷன் தான் இருக்காங்க, யாராவது சொல்லி விட்டீங்கன்னா கரெக்ட் ஆயிரும். இன்னும் ஒரு 3 ஆப்ஷன். யாரு? ஏபிசி யாருக்காவது வருதா? மேக்ஸிமம் ஏ யாருக்கும் வராதுன்னு நம்புறேன், வரக்கூடாது. ஓகேவா, அதுக்கப்புறம் பி சி கரெக்ட். எஸ், 3 ஆப்ஷன் செலக்ட் சூஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஏ பி. ஏ வராது தானே மக்களே? ஏ வராது.
முன்னாடிலாம் நம்மளை ஒரு எரர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா 4 எரர் கண்டுபிடிச்சா தான் நமக்கு ஒரு கரெக்டுன்னே தெரியும். சி வேற. எஸ் மக்களே கவனிங்க, நானே ஆன்சர் சொல்கிறேன். ஏ ஆடட் பேர்டன் இஸ் a நியூ செட் ஆஃப். ஏ ஆடட் பேர்டனா இல்லை an added பேர்டனா? ஆ ஆ அப்படின்ற சவுண்ட் என்னது? ஒரு வவல் சவுண்ட். ஓகே, ஆடட், an added burden, an added burden என்பது சரி. ஓகே, இதில் எரர் இருக்கு. ஓகே, இது ஒரு எரர் சென்டென்ஸ். ஆர்பிஐ கைட்லைன்ஸ் issued last year which bought in. ஓகேவா? நோ நோ நோ, which bought in, which bought in இல்ல which brought in. brought, ஏ என்னது brought in, implemented. ஓகே, brought in, bring in அப்படின்னா என்ன அர்த்தம்? implement. ஓகே, bought-னா என்னது? வாங்குறது. ஓகேவா, வாங்குறது. bought in வராது, brought in. நியூ ரூல்ஸ். ஓகே, நியூ ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன எரர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன் மேட்டர்ஸ் லைக்கா இல்லை ஆன் மேட்டர்ஸ் லைக்கா? இல்லை நீங்களே சூஸ் பண்ணுங்க. ஆன், எல்லாத்தையும் உடச்சு ஆன் மேட்டர்ஸ் லைக் வருமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. கேசட் ஸ்வாப்ஸ் அண்ட் விச் சாஃப்ட்வேர் ஸ்டாண்டர்ட் மஸ்ட். ஓகேவா, சாஃப்ட்வேர் ஸ்டாண்டர்ட். ஓகே, சாஃப்ட்வேர் ஸ்டாண்டர்ட் மஸ்ட். ஓகே, இது எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கு. ஆப்ஷன் சியா, ஏபிசிடி. ஓகேவா, டி கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கு. பி அடாப்டட் ஃபார், பி அடாப்டட் ஃபார் டிஸ்பென்சஸ் as a result காஸ்ட் went up அப்படின்னு இருக்கு. இந்த காஸ்ட் கரெக்டா மக்களே? காஸ்ட் கரெக்டா? நம்ம ஸ்லோவாக ரீட் பண்ணோம் இல்லை பொறுமையாக டைம் எடுத்து படித்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆன்சர் கரெக்டாக வரும். ஆனால் நீங்கள் டைமுக்கு எக்ஸாமில் அந்த டைமுக்கு சால்வ் பண்ணுறது தான் மேட்ரு. இந்த காஸ்ட் கரெக்டாக கரெக்ட் இல்லையா? ஓகே, 2 ஆப்ஷன் உங்களுக்கு எதெல்லாம் புரியலையோ அதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஓகே, ஒன்று இதில் ஆப்ஷன் சியில் இன்னும் வருமா ஆன் வருமா, இங்கே காஸ்ட், காஸ்ட் வருமா அப்படின்றது. என்ன ஆன்சர் மக்களே? என்னன்னு புரியுது? அது என்ன பேசுகிறாங்கன்னே புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஆடட் பேர்டன் என்ன நியூ செட் ஆஃப் ஆர்பிஐ கைட்லைன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பேர்டன் ஆட் பண்ணிடுச்சு. என்ன ஆட் பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ ரூல்ஸ் இன் ஆன் மேட்டர்ஸ் லைக். ஓகே, ஆன் தான் ரைட்டு. யாரும் ஆன்சர் சொல்ல மாட்டீங்க நம்புறேன், நானே சொல்கிறேன். ஆன் அப்படி தான் ரைட்டு. ஆன் மேட்டர்ஸ் லைக், மேட்டர்ஸ்க்கு முன்னாடி ஆன் வரும். ஓகேவா, இங்கே காஸ்ட் அப்படின்னு இருக்கு. காஸ்ட்ன்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டபிள். காஸ்ட் அப்படின்றது ஒரு கவுண்டபிள் நவுன். அப்போ கவுண்டபிள் நவுன், கவுண்டபிள் நவுன் அப்படின்னு வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னவா இருக்கணும்? ஒரு கவுண்டபிள் நவுன் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு ஆர்டிக்கல் இருக்கணும். ஆர்டிக்கல் ஏ அண்ட் த. கவுண்டபிள் நவுனு சிங்குலராக வரும்போது, சிங்குலராக வரும்போது, சிங்குலர் நவுன், கவுண்டபிள் சிங்குலர் நவுன் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? ஒரு ஆர்டிக்கல் இருக்கணும். அப்போ அந்த ஆர்டிக்கல் இல்லாமல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்? ப்ளூரலாக யூஸ் பண்ணணும். காஸ், காஸ்ட்ஸ், காஸ்ட்ஸ். இல்லே காலைல பல்லு விலகலை அதனால வரமாட்டேன். காஸ்ட்ஸ், காஸ்ட்ஸ், காஸ்ட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகேவா, வாயை நல்லா சுழட்டி யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த வார்த்தைலாம் வாயில் வரும். இந்த எஸ் அது கூட எஸ், இது வரது தான் கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை இங்கிலீஷில். ஏ காஸ்ட்ஸ், காஸ்ட்ஸ், இங்கே காஸ்ட்ஸ் அதுதான் வரும். ஓகேவா, எப்பயுமே ஒரு சிங்குலர் கவுண்டபிள் நவுன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது கூட என்ன இருக்கணும்? அது கூட என்ன இருக்கணும்? ஒரு ஆர்டிக்கல் இருக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? ஒரு ஆர்டிக்கல் இருக்கணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட்ன்றது என்னது? ஒரு சிங்குலர் கவுண்டபிள் நவுன் தானே. இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக என்ன இருக்கணும்? ஆர்டிக்கல் இருக்கணும். ஆனால் இங்கே ஏ காஸ்ட் வெண்ட் அப் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அது தப்பு. ஓகே, உங்களுக்கு என்னது கான்டெக்ஸ்டுவலாக கரெக்ட் கிடையாது. அப்போ இங்கே என்ன வரணும்? ப்ளூரல் வரணும். காஸ், புரியுதா? காஸ், இதுதான் உங்களோட இது. ஓகே, காஸ் ப்ளூரல் ஃபார்மில் யூஸ் பண்ணணும். காஸ் வெண்ட் அப்.
இல்லை புரியுதா? யாருக்காவது புரியாமல் இருக்கா? என்ன ரூல் சொன்னேன்னு புரியுதா? ஒரு சிங்குலர் கவுண்டபிள் நவுன் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்னதான் இருக்கணும்? கண்டிப்பா ஒரு ஆர்டிக்கல் இருக்கணும். இங்கே ஆர்டிக்கல் இல்லாமல் இங்கே யூஸ் பண்ணிருக்காங்களா? அப்போ இது தப்பு. இங்கே என்ன வரணும்? ப்ளூரல் ஃபார்ம் காஸ் இது வரணும். ஓகே, அப்பாஸ்ட்ரஃபி இல்லை நார்மல் மக்கள், இது அப்பாஸ்ட்ரஃபி கிடையாது. காஸ் இது வரணும். இதுதான் நீங்கள் எரர். புரியுதா? இந்த 2 எரர் புரியுதா? இங்கே இன்னும் வராது, இங்கே காஸ் இது வரும். இதுதான் எரர். ஆப்ஷன் டி என்பது ரைட். ஓகே, இது பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்டாக இருக்குது இந்த சென்டென்ஸ். கேசட் ஸ்வாப்ஸ் அண்ட் விச் சாஃப்ட்வேர் ஸ்டாண்டர்ட் மஸ்ட் பி அடாப்டட் ஃபார். புரியுதா மக்களே? இது ஒன்றும் இல்லை. இந்த ஏடிஎம்லாம் இருக்குல்ல, ஏடிஎம்முக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போனீங்கன்னா கீழே ஒரு குட்டி ட்ரே மாதிரி வச்சுருப்பாங்களா? இந்த ட்ரேக்குள்ளே காசு வச்சுருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக போய் அந்த ட்ரேவை ஓப்பன் பண்ணுவாங்க. ட்ரேவை ஓப்பன் பண்ணிவிட்டு காசை வச்சுட்டு வந்துடுவாங்க. ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது அந்த ட்ரேவே சேஞ்ச் பண்ணுறது. அந்த ட்ரே என்னன்னு சொல்லுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா கேசெட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கேசெட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கேஷ் வைக்கிற அந்த ட்ரேயை கேசெட்னு சொல்லுவாங்க. அந்த கேசெட்டையே சேஞ்ச் பண்ணிட்டு வருவாங்க. ஓகேவா? அந்த கேசெட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன அது சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணுவாங்க போல். ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து பேக் அண்ட் ப்ராசஸ் சொல்லிகிட்டு இருக்கேன். சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க போல். அந்த டிஸ்பென்சர்ஸ்னால் என்னது? அமௌண்ட்டை டிஸ்பென்ஸ் பண்ணுறது. சரி, கேசட் ஸ்வாப்ன்றது தனி, டிஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் ஸ்டாண்டர்ட். ஆமாம், நம்ம ஃபீட் பண்ணதுக்கப்புறம் கேஷ் டிஸ்பென்ஸ் ஆகும்ல, அந்த கேஷை டிஸ்பென்ஸ் பண்ணுறது தாங்க டிஸ்பென்சர். ஓகேவா? அது பண்ணும்போது இந்த கேசட் ஸ்வாப் இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆயிடுச்சு? காஸ்ட்டு, அதுக்கு ஆகிற செலவெல்லாம் என்ன ஆயிடுச்சு? வெண்ட் அப். ஓகே, அதிகமாகிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா மக்களே? புரியுதா? யாருக்கா ஏதாவது புரியாமல் இருக்கா? புரியாமல் இருக்கா சொல்லுங்க. கிளியரா? இன்னும் 2-3 கொஸ்டின்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்ப்போம். ரொம்ப டைம் ஆகிடுச்சு. சாரி, இன்னைக்கு நிறையா இடைஞ்சல்கள் வேறு. நடுவில் ஃபோன் வந்துச்சு. நடுவில் ஃபோன் வந்தாலே நம்மளோட மைண்டு வேலையே செய்யாது. ஓகேவா? கொஞ்சம் பிளாங்க் ஆகிடும். டிஸ்டர்பன்ஸ். எஸ் உங்களை மித்த கொஸ்டின்லாம் நாளைக்கு பார்ப்போம். யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா முடிச்சுக்கலாம் செஷன். தேங்க்யூ. ஓகே மக்களே, நன்றி. டாடா, பை பை.